வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அண்ணன் ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. புரட்சி கலைஞர் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க கேப்டன். அறிவு கட்ட வேணாம், சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். இருக்கிறவங்க சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. உனக்கு அறிவு இல்ல. விஜயகாந்த். பேர் சொல்லாண்டா இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதடா. எங்க கோவில்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பயம் மாதிரி. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்றோம். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார், எந்த வருத்தமும். விஜய் அவர்கள் மேலேயும் இந்த முட்டாள் ஜனங்க வந்த மாறிடும், கெஜ்ரிவால் வந்த மாறிடும், கலாம் வந்த மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இந்த நாயகி இப்ப நினைக்கிறேன், திருந்தவே திருந்தாது. இப்படிதான் சொல்லுதுன்னா இவங்க எல்லாம் உண்மையிலே குழந்தை பெற்றாங்களா? அது இவங்களுக்குலாம் என்ன குழந்தைங்கிறது என்னன்னே தெரியல, ஒரு உயிர்னா என்னன்னே தெரியல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்ப என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. குழந்தை பாசத்தை விட விஜய் மோகம் தான் அதிகம் இருக்குன்னா இவங்க எல்லாம் யாரு? நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். பிரமாதமா இருக்கு. நீங்க சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஒரே சிரிப்பு, படம் ஃபுல்லா டான்ஸ் ஃபைட்னு பிரமாதப்படுத்திட்டீங்க. இல்ல அந்த 20 லட்சம் ரூபாய் பேச வைக்குதா? ஏன்னா 20 லட்சம் கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம், அப்புறம் பாஜக கமலஹாசன் எல்லாருமே ஒரு லட்சம், அந்த 35-40 லட்சம் வந்துடும் போல. அவங்க என்ன பாக்குறாங்க, குழந்தை போனா போயிட்டு போகுது, அது குழந்தை செலவு தானே எனக்கு. இப்ப 40 லட்சம் ரூபா வந்துருச்சுல. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? இவ்வளவு கேவலமா மனித உயிர்களை பார்க்கின்ற அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் வந்து விட்டார்கள் என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது? பணம்டா பணம். மக்கள்னா யாருன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். இப்ப பணம்னா என்னன்னு சொல்றேன் கேளு. வயிற்று பிழப்புக்காக பிக் பாக்கெட் அடிச்சவன் ஜெயில இருக்கான், வயிற்றுல அடிச்சு பிழப்பு நடத்துறவன் பதவியில இருக்கான். மனித உயிருக்கு மரியாதை கிடையாது, மனித மனங்களுக்கு மரியாதை கிடையாது, சமூக அற விழுமியங்களுக்கு மரியாதை கிடையாது. சரி, நடந்து போச்சு, பணம் தந்துருவேல. ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல, என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க, ஆனா எல்லார்கிட்டயும் லைவ்ல பேசிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டே 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்குமே இன்னும் கொடுக்கவே இல்லை. நேத்து சாயந்தரம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோல தவறான பதிவு எல்லாம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பா வந்து போட்டிருக்க மாட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு உடனடியாக வந்து 10 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்துருச்சுன்னா நீங்க வந்து தவறுதலா பேசியிருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நேத்தே உடனே அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் எந்த வீடியோ போட்டாலுமே 1க்கு 4 வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிட்டு நான் போடுவேன். ஒரு பெண்மணி அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்கு, அதே பெண்மணியை வந்து தூக்கிட்டு பண்ணிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு அரசியல் தான் பண்றீங்களா இல்ல மக்கள் உயிரோட வளர்றீங்களா? என்னங்க கூறு பாக்குறீங்க? என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. மகனே மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா.
யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவனெல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. உங்க விஜய் நான் வரேன். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். உங்க விஜய் நான் வரேன். ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. வணக்கம். என் இனிய ஃபேன் அமெரிக்காவில இருந்து ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். வந்துட்டேன் காலங்காத்தால கொண்டாடி சேர்ந்தாதவே. சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுனையா அமையும்னு சொல்லுவாங்க. எங்க எம்டி சார் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவோம்ன்றாரு. நீ என்னடா தோத்துறோம்ன்ற? கொள்கை உள்ள மண் இது. கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப குஷியோ, மனசுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு எமோஷனல். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 சிக்னல் வர மாட்டேங்குதா? கேட்கல 11 மணிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 3 பிரிண்ட் போட்டு உங்ககிட்ட கொண்டாந்து ஐயா நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். டைம் இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. மேல இருக்கிறவங்க மனுஷனா தெரியல. மெதுவா போனா ஒரே கொத்தா கொத்தி போடுவேன். மெதுவா போடா. எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொறுப்புமிக்க ஒரு கூட்டம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நாங்க மரத்திலின் கம்பத்திலின் தான் ஏறு நிற்போம். அதாம்ல அணில். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்க? என்ன பண்றது? உங்க விஜய் உயிர் என்ன வரனா? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா?
இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. கரண்ட் கம்பி போகுது, அங்க போகாத, மரத்தை குத்தாத. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ என்ன பால் கூட எடுத்து வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? ஏன்னா எங்க கடவுளை வரவேற்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ அதனால பால் குடத்தோட நாங்க வந்திருக்கோம், கும்பத்தோட வந்திருக்கோம். கடவுளை தானே கும்பத்தோட வரவேற்பாங்க, அது மாதிரி எங்க தளபதி தான் எங்க கடவுள். அவரை நாங்க வரவேற்காத பெண்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க அங்க வர சாமி பிடிச்சிட்டு ஓடியா பிடிக்க பிடிக்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. போறாங்க அடிச்சுக்கலாம ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல வழிவிடுங்க, நான் ஏறிக்கிறேன். என்ன தள்ளுங்கண்ணே, ஏறுங்கயா. ஏன் அட சண்டாளங்களா, தள்ளுங்க. எப்படி ரேசன் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க? ஏறுங்க நண்பா, மரத்து மேல ஏறாத நண்பா, கொஞ்சம் இறங்கு நண்பா ப்ளீஸ். நண்பா மரத்துல இருந்து இறங்கு நண்பா. ஒயர் எல்லாம் இருக்குது, கரண்ட் ஒயர் எல்லாம் இருக்குது நண்பா, கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் இறங்கு நண்பா. டிவிகே மாநாட்டுக்கு மக்கள்லாம் 2 நாள் முன்னாலே வந்து தங்கிட்டாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அதான் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் வேலை விட்டு இல்லாம இருக்காங்க, அதுதான் குறிக்குது. அண்ணே, நம்ம கட்சிக்கு ஒரு 1 லட்ச ரூபா திரள் நிதி வந்திருக்கு. பையன் ஃபீஸ் கட்டாம இருக்கு, கட்டிடலாம். வீட்டு வாடகை அதுக்கு வேற வேணா கொடுப்பான்டா. நம்ம எப்பவுமே அடுத்தவங்க காசுல தானே வாழ்ந்து பழகிட்டு இருக்கோம். போ. சரி, வாரிசு அரசியல், மன அரசியல் சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க ஆமா முகம் மனராஜ் தானே, வேற எப்படி சொல்ல முடியாத? அண்ணே, போன மாசம் தானே பெட்டி வேண்டாம். அப்போ மனராஜ்னா அப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுவீங்க? அவங்களும் மனராஜ் தானே, வாரிசு வாரிசான வந்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க டிவிக்கு சொல்லலாமே. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அதுக்கு பேரே சனிக்கிழமை. சனிக்கிழமை அது என்ன பேரு? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். அப்போ மத்த நாள்லாம் அரசியல் பண்ண மாட்டீங்க? அப்பதான் ஷூட்டிங் இருக்கும்ல. அப்போ மத்த நாள்லாம் கேம்பெயின் போக மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபெலோ. மத்த நாளெல்லாம் பனையூர்ல உட்காந்து அறிக்கை விடுவேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். மண்டே சரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அது ஏன் சனி ஞாயிறு மட்டும் பிரச்சாரம் வரீங்க அப்படின்னு நாம கேட்டோம்னா, இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் அந்த நாள் தான் லீவு, அப்பதான் எனக்கு கூட்டம் சேரும் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றான் சார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திருச்சியில் பிரச்சாரத்தின் பொது பேச வந்ததை மறந்ததால் தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடலை பாடிய உங்கள் விஜய். முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. அம்மா சூப்பரு, அழுக்கலும் கொழுக்கலும் பாட்டாயே ஒண்ணு, நான் சும்மா எங்கிற பசிக்குது பசிக்குது தாமாட்டி பண்ணு. தொட்டபெட்ட ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. வந்த பசி போக இப்போ ரொம்ப ருசியாக போது, வித்தைகளை கத்து தரட்டா. நீ ஒரு எல் நான் ஒரு BSc.